ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் தலைவர் ஸ்ரீ சிவகுமார் சார் அவர்களுக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த மாலை வணக்கம். கிளியரா கேக்குதா சார்? கிளியரா கேக்குது சார்? நல்லா கேக்குதுமா. நல்லா கேக்குது. கிளியரா கேக்குது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் பொருள் நமது இருப்பின் நோக்கமும் அதன் பூரண முழுமையும். இங்கே உள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் அனைவரும் அறிந்து உணர்ந்து வைத்துள்ள மாபெரும் உண்மைகளுக்கு இடையில் இந்த பொருள் பற்றி நான் அறிந்துள்ள சில உண்மைகளை, சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அழகிலா உலகமும் பிரபஞ்ச பிரம்மாண்டங்களும் இறைவனுடைய அற்புத லீலையால் வடிவமைந்துள்ளன என்ற பேர் உண்மையை நமக்கு வேதங்களும் உபனிஷதங்களும் இனம் காட்டுகின்றன. இறைவன் தன்னிலிருந்து, தனது இறை சக்தியிலிருந்து எடுத்து வழங்கிய ட்ரியோன் சத்சித் ஆனந்தம் எனப்படும் முப்பெரு நிலைகளின் முனைப்பில் இருந்துதான் பிரபஞ்சத்தின் தோற்றம், இயக்கம், அடக்கம் ஆகிய இறை தொழில்கள், இறைவனுடைய தொழில்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதும் நமக்கு கூறப்பட்டுள்ளது. The Spirit, the innumerable one, he has left behind his lone eternity. He is an endless birth in endless time, a finite multitude in an infinite space. சாவித்ரி சீக்ரெட் நாலெட்ஜ்ல பகவான் சொல்லியிருக்காரு. அதாவது அவனே பேரான்மா, பலவாய் விளங்கும் ஏகம் அவனே. அவன் தனது சாஸ்வத பண்பினை எட்டர்னிட்டி பின் தள்ளி இங்கு வந்துள்ளான். முடிவிலா காலத்தினிலே அவன் தன் பிறவிகள் அனந்தம். முடிவிலா வெளி அவன் தன் தோற்றம். அவளின் அந்த பராசக்தியின் முடிவுள்ள பற்பல ஆகிய படைப்புகள் ஆகும். அதாவது அந்த ஒன்று, அந்த ஏகம் இங்கே பூமியில் பலவாய் வந்துள்ளது. பரவெளியில் அவன் தனியே வாழ்ந்திருந்த அவன் இங்கே இந்த பிரபஞ்சத்திலும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலுமாக பரவி இருக்கிறான். நம்முள்ளும் அவன் இருக்கின்றான். டிரான்செண்டன்ட், காஸ்மிக், இண்டிவிஜுவல், இவை நாம் அறிந்தது. அந்த ஏகமான ஒன்றுதான் இங்கு பிரபஞ்சமாகவும் மனித உயிர்களாகவும் அனைத்து பொருட்களாகவும் மலர்ந்து விரிந்துள்ளன. He lives in all. He who lived in his vast alone. கேவல பொருளாய், பூரண பொருளாய், எதுவும் தீண்டா தூய பொருளாய் அங்கே விளங்கும் பரம புருஷன் இங்கே நம்முள் அந்தர்யாமியாய் இதயத்துள்ளே வீற்றிருக்கிறான். The absolute, the perfect, the immune, one who is in us as our secret self. அந்தர் ஆமியாய் இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான். அப்படி என்றால் நமது இருப்பு எப்படிப்பட்ட இருப்பு? இது அனித்தியமான பிறப்பா, அனித்தியமான இருப்பா? நாம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி நமக்கே தெரியவில்லை. நாம் மார்டல்ஸ் அப்படித்தான் நினைக்கிறோம். நாம் நித்தியமான பிறப்பு, நித்தியமான இருப்பு, உயிர் வாழ்தல் என்பது நித்தியமான ஒன்று என்ற உண்மையை நாம் அறியாமல் தான் இருக்கின்றோம். அந்த நித்தியமான பரம்பொருள் நமக்குள்ள கொலுவிட்டிருக்கிறான். அவனது கர்ப்ப கிரகம்தான் நமது உடல் என்ற நமது மேன்மை அறியாமல் நாம் இருக்கின்றோம் என்பதை பகவான்
எவ்வளவு அருமையாக எத்துணை முறை எத்துணை படைப்புகளில் அவர் சொல்லி இருந்தாலும் நாம் அறியாமல் தான் இருக்கின்றோம் அல்லவா? A death-bound littleness is not all we are. A death-bound littleness is not all we are. Immortal, our forgotten selves. Immortal, our forgotten vastnesses. Avoid discovery in our summit selves. Unmeasured breadths and depths of being are ours. அப்படிங்கிறார். மரணத்திற்கு உட்பட்ட குறுகிய வாழ்வு உடையவர்கள் அல்ல நாம். மரணத்திற்கு உட்பட்ட குறுகிய வாழ்வு உடையவர்கள் அல்ல நாம். நமக்கே உரித்தான மேன்மைகள் யாவும் நித்தியமானவை. இம்மார்டல் அவர் forgotten vastnesses-ங்கிறார். கணக்கிட முடியாத, அளவிட முடியாத அகண்ட அம்சங்களும் நுட்பமான அம்சங்களும் பொருந்தியவர்கள் நாம். தேடி கண்டு கொள்வதற்காக அவை காத்திருக்கின்றன என்று கூறுகிறார். நமது அருமை, நமது பெருமை தெரியாமல், அதாவது நமது பிறப்பின் பொருள் அறியாமல் இருப்பதால் நாம் இவ்வளவு அறியாமையில் மூழ்கி கிடக்கிறோம் என்பது உண்மை. Our mask of imperfections he has assumed. He has made this tenement of flesh his own. His image in the human measure cast, that to his divine measure we must rise. அதாவது ஒரே சாவித்திரியா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. பகவான் இந்த சாவித்திரி மூலமா எத்தனை எத்தனை உண்மைகளை, தத்துவங்களை நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய வரிகளையே நான் இப்ப இங்க கோட் பண்றேன். அதாவது பூரணமற்ற இம்பர்ஃபெக்ஷன், பூரணமற்ற நமது மானுட உரையினை, நமது மானுட உடலை தனது உரையாய் அந்த பரமன் உண்டுள்ளான். மனித உடலாகிய இந்த மாமிச கூட்டினை தனது உறைவிடமாக ஏற்று இங்கே வருகிறான். நமது குறுகிய நமது உருவுக்குள் எல்லையற்ற அவனது உருவினை அடக்கி உள்ளான். அதனால்தான் நாம் இங்கே வந்து பிறந்துள்ளோம். நாம் ஏன் இங்கு வந்து பிறந்துள்ளோம் என்பதை பகவான் எப்படி கூறுகிறார்? His image the human measure cast, that to his divine measure we must rise அப்படிங்கிறார். அவனது தெய்வீக அளவினை அடைய வேண்டும் பொருட்டு நாம் இங்கே வந்து பிறந்துள்ளோம். அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மை அம்சத்தை அறிந்து நமது இயல்பினை மாற்றி அந்த உயர் அம்சங்களை நமக்குள் கொண்டு வந்து இந்த உலகத்தில் அந்த பரமனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய இந்த பிறப்பு. இதை பற்றித்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். அதாவது இந்த சிருஷ்டிகர்த்தா, மாஸ்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், உலகில் பரிணாம வளர்ச்சி மூலமாக தனது வளர்ச்சியை, விஸ்தரிப்பை நிறைவேற்றுகிறான். அதாவது இன்ட்யூஷன் மூலமாக அந்த பரமன் முதலில் உணர்வற்ற தன்மைக்குள் உள் அடங்குகிறார். அதாவது அந்த மெய்ப்பொருள் அனைத்து சக்திகளையும், அம்சங்களையும், தத்துவங்களையும் தனக்குள் கொண்டு கீழே இரக்கம் கொள்கிறது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து வாழ்க்கையின் தொடக்கம். தனது அனைத்து அம்சங்களுடனும் தத்துவங்களுடனும் கீழே உணர்வற்ற தன்மையில், அதாவது அச்சேதனத்தில் இரக்கம் கொண்ட அந்த பிரம்மம் மெதுவாக வெளியே வருகின்றது. அதாவது அச்சேதனத்தில் உள்ளடங்கி இருக்கின்ற அந்த உணர்வு நிலை, அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் பற்றி சொல்றார் பகவான். அச்சேதனத்தில் உள்ளடங்கி இருக்கின்ற அந்த உணர்வு நிலை பரிணாம வளர்ச்சியின் மூலம் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்கிறது. அதாவது ஜடத்தில் இறங்கியுள்ள உணர்வு நிலை வாழ்வாக தன்னை விடுவித்துக் கொள்கிறது, பிறகு மனமாக விடுவித்துக் கொள்கிறது. ஆனால் மனதோடு பரிணாம வளர்ச்சி முடிவடைவது இல்லை என்ற புதிய கருத்தை பகவான் நமக்கு கூறியிருக்கிறார். அதாவது அந்த உணர்வு நிலை மனநிலையை கடந்து அதனிலும் மேம்பட்ட ஒன்றுக்குள் விடுபட காத்திருக்கின்றது. ஆன்மீகமாகவும் அடிமனமாகவும் உள்ள ஒரு விழிப்பு உணர்வு நிலைக்கு விடுபட காத்திருக்கின்றது என்று பகவான் கூறுகிறார். பகவான் இன்னும் விளக்கமாக கூறுகிறார். அதாவது பரிணாமம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு
உண்மையான பொருள் மாடிஃபிகேஷன், மாற்றம், சேஞ்ச் என்ற பொருளில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு கூறுகிறார். பரிணாமா இஸ் a modification, is a change of consciousness, change of forms of something that is already there. பரிணாம வளர்ச்சி என்பது, அதாவது எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதை பத்தி தான் பகவான் பேசுறாரு, நம்மளும் அதுதான் பேசுறோம். என்பது உள்ளே, உலகத்தின் உள்ளே, மனிதனின் உள்ளே இருந்து ஒரு சிறிய இறை பொறியை வெளிக்கொணர்ந்து அதை திருவுரு மாற்றி உலகையே வீறி விளங்க வைப்பது என்று ஆகிறது. பகவான் எவல்யூஷன்ங்கிறத உலகியல் உணர்வு திருவுருவாக மாறி தெய்வீக உணர்வாக திருவுரு மாறுவதையே குறிப்பிடுவதாக ஆகிறது என்று கூறுகிறார். உள்ளடங்குவதின் வாயிலாகவும் அறியாமையில் தொடங்கும் பரிணாம வளர்ச்சியின் வாயிலாகவும் படிப்படியாக ஆன்மா தன்னைத்தானே திரை விளக்கி காட்டுவதன் வாயிலாகவும் இறைவனை இந்த புவியில் வெளிப்படச் செய்வதுதான் இந்த இருப்பின் நோக்கமாகும் என்பதை தெள்ளத் தெளிவாக பகவான் கூறுகிறார். To be is not a senseless paradox. To be is not a senseless paradox. இருப்பு என்பது ஒரு உணர்வற்ற முரண்படு மெய்மை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். A perfect self-expression of the spirit is the object of our terrestrial existence. லைஃப் டிவைன்ல இப்ப படித்து வந்தோம் அல்லவா? அதாவது அந்த ஒன்றான பேரான்மாதான் ஜடமாகவும் வாழ்வாகவும் மனமாகவும் உணர்வாகவும் இங்கே வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருந்தாலும் தான் அதனை உணர்கின்றோமா அப்படின்னா இல்ல, உணரவில்லை, உணர முடியவில்லை. உணர்வதற்கு முயற்சி மட்டுமே நம்மால் செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் நமது அறியாமை மட்டும்தானா? அது மட்டுமல்ல அப்படின்னு பகவான் சொல்றாரு. This cannot be achieved if we have not grown conscious of the supreme reality, for it is only by the touch of the absolute that we can arrive at our own absolute. சொல்லிட்டார். இது நம்மளுடைய முயற்சியால் மட்டும் முடியாது. இறை அருள் வேணும். இறைவனை உணர்வதற்கும் இறை அருள் இருந்தால்தான் முடியும். அவனருளால் அவன்தாள் வணங்க வேண்டும். இறைவன் நம்ம தேர்ந்தெடுத்தால்தான் இறைவனை நாம் தேட முடியும். அதற்கு அவன் அருள் வேண்டும். All can be done if the touch is there. பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? மதர் புஸ்தகத்துல பகவான் என்ன கூறுகிறார்? கீழிருந்து அழைக்கும் தளராத ஆர்வம், மேலிருந்து அதற்கு பதிலளிக்கும் பேரருள். ஆர்வம், அருள், இது இரண்டும் இணைந்தால்தான் எந்த செயலும் செய்யப்பட முடியும். ஆஸ்பிரேஷன் பற்றி லைஃப் டிவைன்லையும் சிந்தசிஸ்லையும் சாவித்திரிலையும் அன்னையும் பகவானும் அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்வத்தை பத்தி. அதாவது அறியாமையில் உணர்வற்ற தன்மையில நம்ம உடன்று கொண்டிருந்தாலும் நமக்குள்ள, நமது ஆன்மாவுக்குள்ள அந்த இறை தேடலானது ஒரு கனலாக, அந்த இறைவனுக்கான ஆர்வம்ங்கிறது ஒரு கனலாக கழன்று கொண்டேதான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம இப்ப அன்னை பகவான் வழியிலேயே வந்திருக்கிறோம் இல்லையா? உள்ளே ஒரு ஆன்மா உள்ளது, உள்ளே ஒரு ஆன்மா உண்டு, உயரே ஒரு அருள் உண்டு. உள்ளே ஒரு ஆன்மா உண்டு, உயரே ஒரு அருள் உண்டு என்பது பகவானின் மணிவாசகம். அதாவது இது தொடர்பா ஆசிரமத்துல நடந்த ஒரு நிகழ்வு. திரு நிரோத்பரன் அவர்கள் இந்த மணிவாசகத்தை, அதாவது உள்ளே ஒரு ஆன்மா உண்டு, உயரே ஒரு அருள் உண்டு என்ற இந்த மணிவாசகத்தை பற்றிய ஒரு டிஸ்கஷன் பகவானுக்கும் நிரோத்பரன் அவர்களுக்கும் இடையே, அதை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். அதாவது இந்த மணிவாசகம் மிகவும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு அவர் சொல்றாரு நிரோத்பரன். ஊக்கம் தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உள்ளே ஒரு ஆன்மா இருப்பதால் மட்டுமே, அந்த ஆன்மா உள்ளே இருப்பதன் காரணத்தினால் மட்டுமே ஒருவர் அருள் பெறும் நிலையை எட்டிவிட இயலுமா
அப்படின்னு பகவான்கிட்ட நிரோத்பரன் கேட்கிறார். பகவானே, அப்படி என்றால் நமது ஆசிரமத்து பூனைக்குட்டி புசிக்கு கூட இந்த வாய்ப்பு இருந்தாக வேண்டுமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, யார் கண்டது, யார் சொன்னது? சாதகமான அனைத்து அம்சங்களுடனும் அடுத்த ஜென்மத்தில் புது பிறவி எடுக்க அந்த பூனைக்குட்டிக்கு வாய்ப்புள்ளது என்று பகவான் நகைச்சுவைப்பட கூறுகிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆன்மா தன் தலைவனாகிய அந்த இறைவனை, அந்த இறை அருளை அழைப்பதற்கு வெறுமனே உறங்கிக் கொண்டிராமல் ஆர்வமுற வேண்டும். அதாவது இந்த ஆன்மா உள்ள ஆன்மா இருக்கு, வேற அருள் இருக்கு. சோ அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஆன்மாவும் சோம்பி கிடக்க கூடாது. ஏன்னா சோம்பல், சோகம், அவநம்பிக்கை, இந்த ஜடத்தன்மைகள்லாம் எல்லாரிடத்தையும் இருக்கு. ஆனா எல்லாரிடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தை பொறுத்துதான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ன விளைவு அப்படின்னா, அதுக்கு பகவான் சொல்றாரு, என்ன செய்யலாம் என்றால், முடிந்தால் உன்னை தோண்டி எடுத்துக்கொண்டு வெளியே வரப்பார். முடியவில்லை என்றால் உதவிக்கு குரல் கொடுத்து விட்டு அது வரும் வரை காத்திரு என்று நகைச்சுவையாக கூறுகிறார். உள்ளே நமக்குள் ஆன்மா இருக்கிறது, மேலே அந்த இறை அருள் இருக்கிறது என்று நாம் வீணாக சோம்பி கிடக்காமல் அந்த இறைவனுக்காக, அந்த இறை அருளுக்காக நாம் ஆர்வமுற வேண்டும். உனது பக்கத்தில் ஆர்வம், நம்பிக்கை வேண்டும், பகவான் சொல்றாரு இல்லையா? மேலும் பகவான் என்ன சொல்றாரு? ஆர்வம், நம்பிக்கை. அடுத்தது நம்மளுடைய கீழ் இயல்பு வேலை செய்து கொண்டிருக்கும் வரை சொந்த முயற்சி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. தேவைப்படும் சொந்த முயற்சி என்னன்னா ஆர்வம், விலக்கல், சரணம் என்ற முத்தன்மை உடையது அப்படின்னு கூறுகிறார். தெய்வ அன்னையின் அருள் வேண்டும், உன் பக்கத்தில் நம்பிக்கை, நேர்மை, சரணம் கூடிய அகநிலை, இவை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம், எழுதியிருக்கோம், இன்னும் என்னென்னமோ அனைத்தும் நமக்கு சுலபமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்வில இவற்றை எளிமையாக நம்மால் கடைபிடிக்க முடிகின்றதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. அதுக்குதான் பகவான் சொல்றாரு, அன்னையின் காலடியில் சரணம் மேற்கொள்ள வேண்டும். ஓபன் டு மதர், அன்னைக்கு திறவாயிரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவள்தான், she is the golden bridge இல்லையா? அவள்தான் பொற்பாய பாலம் நமக்கும் அந்த இறைவனுக்கும். She is the wonderful fire, luminous heart of the unknown, power of silence. She is the force, நமது ஏற்றத்திற்கு காந்தம் போன்றவள் அவள். She is the sun, she is the light, she is the joy, she is the might. எல்லாம் அவள் தான். அவ நினைச்சாதான் அனைத்துமே நடக்கும். அப்ப நம்ம அன்னையிடம் சரணடைய வேண்டும். சர்வ வல்லமை படைத்த அந்த பிரபஞ்ச அன்னைக்கு, நமது அன்னைக்கு இயலாதது என்று ஏதுமே இல்லை. ஏன்னா அனைத்து வகையான வலிமை, ஞானம், வெற்றி எல்லாம் அந்த சக்தியின் வசம், பராசக்தியின் வசம் உள்ளன. அந்த சக்தி தான் பேருணர்வு நிலை இல்லையா? கான்சியஸ் ஃபோர்ஸ். அனைத்து நிறைவு சாதனைகளும் அவளுடைய பொக்கிஷங்கள். மகேஸ்வரி தான் அந்த சக்தி. பேராற்றலின் தேவதையான மகா காளியும் அவளை, பேரன்புடனும் பெரும் களிப்புடனும் திகழும் மகாலட்சுமியும் அவளை, செயல்பாட்டு திறவுக்கு உரிய தெய்வமா மகா சரஸ்வதியும் அவளை. இவர்களுடைய சாநித்தியம், வல்லமை ஆகியவற்றை நாம் நமக்குள் உணர வேண்டும். இந்த பராசக்தியினுடைய இந்த 4 குணங்களையும், 4 சக்திகளையும், 4 மேன்மைகளையும் நமது ஜீவனுக்குள்ள விருப்பத்தோட நம்ம விரும்பி உணர்ந்து அவற்றிற்கு இடம் அளிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்பொழுதுதான் நமக்கு அந்த பராசக்தியிடம் உள்ள நம்பிக்கை பூரணம் அடைகிறது என்று பொருள் அப்படின்னு சொல்றார். அப்ப அன்னையை நாம் எவ்வளவு உண்மையாக
நாம் அவளை வணங்கி அவளிடம் சரணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பகவான் எவ்வளவு ஆணித்தரமா தெளிவா நம்ம மனசுல படுற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா. இந்த ஈஸ்வரியின் செயல்பாட்டுக்கு பின்புலமாக இருப்பது எது? அந்த ஈஸ்வரனுடைய அசையாத பரிபூரண ஆற்றல். அந்த ஈஸ்வரன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கைதான் அனைத்திற்கும் நமது இருப்பு, அதன் நோக்கம், அதன் முழுமை அனைத்திற்கும் ஆதாரம். அதாவது பரமன் வேறு இல்ல, சக்தி வேறு இல்ல, இருவரும் ஒருத்தர் தான். அந்த 2 are 1. சோ நமது அனைத்திற்கும், நமது இருப்பு, அதன் நோக்கம், அதன் முழுமை அனைத்திற்கும் ஆதாரம் அந்த பராசக்தி தான். உன்னில் இருப்பதுதான் அனைத்திலும் உள்ளது. அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஒன்றை தவிர, அந்த ஏகனை தவிர இங்கு வேறு ஒன்றுமே இல்லை. தெய்வீகமும் அவனே, அதெய்வீகமும் அவனே. பரமனன்றி, அந்த பரமனுடைய நல் அருள் இன்றி நாம் அல்ல எதுவுமே முழுமையடைய முடியாது என்பதை உணர வேண்டும். நம்பிக்கைதான் ஃபர்ஸ்ட். இந்த நம்பிக்கை சாதாரணமா வந்துருமா அப்படின்னா வராது. அதாவது உதாரணமா ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல அல்லது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போது, தீர்வு காண வேண்டிய ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போது, அல்லது வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு உணர்ச்சி வேகம் நம்மை வாட்டும் போதுதான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும். எல்லாவற்றையும் இழந்து நமக்கு எதுவுமே துணை இல்லை, கதி இல்லை அப்படின்னு உணரும் போது, என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியாத போது, தெய்வ அருள் ஒன்றால் தான் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நாம் உணரத் தொடங்கும் போதுதான் என்ன நமக்கு அந்த நம்பிக்கை வரும். இப்ப மகாபாரதத்துல பார்த்தா திரௌபதி எடுத்துக்குவோம். அந்த அரச சபையில அத்துணை மாபெரும் அரசர்களும் பெரியவர்களும் அவளுடைய கணவன்மார்களும் இருக்கும்போது அவளுக்கு நடந்த அந்த கொடுமையான அந்த ஒரு நிகழ்ச்சி, அதை எடுத்துக்கினா கணவர்கள் காப்பாற்ற முடியவில்லை, பெரிய யாருமே அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. கதர்றா, ஒரு கையை மட்டும் மேல தூக்கி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறா. 2 கையையும் மேல தூக்கி கிருஷ்ணான்னு கத்தும் போதுதான் அவள் உடனே காப்பாற்றப்படுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பிக்கை வந்த க்ஷணம் அந்த அருள் வந்துருச்சு இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இருந்தா அருள் உடனே இறங்கி வருது. அந்த அருள் நம்ம எப்ப கூப்பிடுவாங்கன்னு அது காத்திருக்கு. அந்த அருள் நம்பிக்கை உடனே, அருள் வந்த உடனே நம்பிக்கை வந்ததா, நம்பிக்கை வந்ததும் அருள் வந்ததா, கொடிய செஞ்சதும் காற்று செஞ்சதா என்று காற்று வந்ததும் கொடிய செஞ்சதா, அந்த மாதிரிதான். நம்பிக்கை முதலா அருள் முதலா? நம்பிக்கை இருந்தால்தான் அருள் செயல்படுமா அப்படின்னு பேசுறோம். பட் அந்த நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு அந்த இறை அருளை, இறைவனை நாம் கூப்பிட பழகி கொள்ள வேண்டும். அந்த பரமனிடம் நமக்கு முழு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட தான் நம்ம அவனுடன் தஞ்சம் அடைய முடியும், தஞ்சம் அடைய வேண்டும் என்று அந்த அருள் எதிர்பார்க்கிறது. ஸ்ரீ அன்னை கூறுகிறார்கள், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று உணர ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நீ சிறிது திறவாகவும் இலக்கமாகவும் இருக்க தொடங்குகிறாய். நீ செய்வது அனைத்தும் உனது திறமையாலும் உனது ஆற்றலாலும் மட்டுமே செய்யப்படுகின்றது என்று நீ நினைக்கும் வரை நீ ஒரு கதவை மட்டுமல்ல, பல கதவுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடைத்து விடுகிறாய் என்று கூறுகிறார். எவ்வளவு நிதர்சனமான உண்மை பாருங்க. நம்மளுடைய அகங்காரம், அதுதான் பகவான் அன்னை சொல்றாங்க. அந்த அருள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம நம்ம அகங்காரம், நம்மாலதான் நான் தான் நினைக்கிறதுனாலதான் ஒன்றன் பின் ஒன்றாக பல கதவுகளை நாம் அடைத்து விடுகிறோம் என்ற உண்மையை சொல்லுகிறார். அதே போல நேர்மையுடன் இருப்பது அடுத்தது. ஆர்வம், நம்பிக்கை, நேர்மை. நேர்மையோட இருப்பதற்கு எத்துணை அடிகள் தேவையாக இருக்கின்றன ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு நகைச்சுவையாக சொல்றார். அதாவது
ஸ்ரீ அன்னையினுடைய திருச்சின்னத்தில் அந்த 12 சக்திகள் இருக்கின்றன. என்னென்ன? நேர்மை, பணிவு, நன்றியறிதல், விடாமுயற்சி, ஆர்வம், ஏற்புத்திறன், முன்னேற்றம், தைரியம், நற்பண்பு, தயாள குணம், சமநிலை, அமைதி. 12 திருச்சின்னங்கள், 12 குணங்கள். இது எல்லாம் இந்த உலகத்துல நாம் இயங்குவதற்கு, இந்த உலக இயக்கம் நடைபெறுவதற்கு தேவையான நற்பண்புகள், குணங்கள், சக்திகள். முதல் 8 மனுஷனுக்கு தேவையா இருக்கு. அடுத்த நாளும் இந்த பிரபஞ்சத்துடனும் இறைவனுடனும் நாம் தொடர்பு கொள்வதற்கு தேவையான அத்தியாவசியமான குணங்கள். நற்பண்பு, தயாள குணம், சமநிலை, அமைதி, அந்த 4. அந்த முதல் 8ல முதலில் வருவது நேர்மை. அந்த பரிபூர்ண நேர்மை என்பது என்னன்னா, உனது உள்ளார்ந்த உண்மை அம்சத்தை உணர்வதற்காகத்தான் நீ வாழ்கிறாய். அதாவது நமக்கு உள்ளார்ந்த அந்த உண்மை அம்சத்தை உணர்வதற்காகத்தான் நீ வாழ்கிறாய் என்பதை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேர்மை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார்கள். Your sincerity is your safeguard. Sincerity is the gate to divinity. Sincerity is the key to the doors of divinity. அப்ப நம்ம வாழ்க்கை பாதையில், யோக பாதையில் நாம் அடையவிருக்கும் அனைத்து முன்னேற்றத்திற்கும் தேவையானவை ஆர்வம், நம்பிக்கை, நேர்மை. நேர்மையாக இருப்பது என்பது வெற்றிக்கான உத்தரவாதம் அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. நேர்மையாக இருப்பது என்பது வெற்றிக்கான உத்தரவாதம் என்று அன்னை கூறுகிறார். எந்த ஒரு ஆர்வத்திற்கும் ஒரு விளைவு உள்ளது. நீங்கள் நேர்மையானவராய் இருக்கிறீர்கள் என்றால் தெய்வீக வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் முன்னேறுவீர்கள் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார். நிச்சயமா நம்ம நேர்மையா இருக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரம் நமக்கு வருகிறது. நமது இலக்கை அடைவதற்கு தேவையான குணங்கள் முக்கியமா நம்பிக்கை, நேர்மை, ஆர்வம், இதெல்லாம் பற்றி ஓரளவு நம்ம தெரிந்து கொண்டோம். அந்த பரம்பொருளை பற்றி உள்ளுணர்விலும் புற இயல்பிலும் அதுவாகவே ஆவதும் அதை முழுமைப்படுத்துவதுமே, அந்த பரம்பொருளை நமது உள்ளியல்பிலும் புற இயல்பிலும் உணர்வதும் அதுவாகவே ஆவதும் அதை முழுமைப்படுத்துவதுமே நமது இருப்பின் ரகசிய நோக்கமும் செயல்படுத்தப்பட வேண்டிய நோக்கமும் ஆகும். நமது இலக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இலக்கை அடைய தேவையான குணங்கள் என்னங்கிறதை நம்ம பார்த்திருக்கோம். நிறைவாக அந்த சமர்ப்பணம், சரணம், அதை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது இந்த யோகம் நமது வாழ்வனைத்துமே யோகம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. சமர்ப்பணத்தின் வாயிலாகத்தான் செய்யப்படும் இந்த யோகம். அகங்காரத்தின் ஆதாரங்களை எல்லாம் கைவிட்டு அந்த அகங்காரத்தை நமது மனம், சங்கல்பம், செயல் இது அனைத்திலிருந்து எடுத்து எரிய வேண்டும் அப்படின்னு இந்த யோகம் வற்புறுத்துகிறது என்று பகவான் கூறுகிறார். ஏன்னா அகங்காரம், தன்முனைப்பு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு தேவையற்ற ஒரு குணம் அந்த அகங்காரம். ஈகோ இஸ் த பார், ஈகோ இஸ் அது முக்கியமான உண்மைதான். அது நமக்கு சில சமயங்களில் முதலில் ஆரம்பத்தில் நமக்கு அது ஹெல்ப்பர், அப்புறம் அதுக்கு நமக்கு தேவையில்லை அந்த அகங்காரம். அதன் செல்வாக்கு நமது இயல்பில் இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். எதன் செல்வாக்கு? அந்த அகங்காரத்தினுடைய செல்வாக்கு. நம்ம பர்சனாலிட்டி உருவாக்குற வரைக்கும் தான் நமக்கு அந்த அகங்காரம் ஆரம்பத்தில் தேவைப்படுகிறது. நாம் கீழ் இயல்பில் இருந்து மேல் இயல்புக்கு செல்லும் போது, கீழ் இயற்கையிலிருந்து மேல் இயற்கைக்கு செல்லும் போது அந்த அகங்காரம் தன்னந்தனிய கழன்று விட வேண்டும். அதாவது எல்லாம் இறைவனுக்காகவே செய்ய வேண்டும், எல்லாம் இறைவனை நோக்கியே செய்யப்பட வேண்டும். அப்படி ஒரு நோக்குடன் நாம் செயல்புரியும் போது நமது எல்லா செயல்களும் வாழ்வு முழுவதும் இறைவனின் அகன்ற பிரபஞ்ச இருப்பு என்னும் எல்லையற்ற ஆலயத்தில் நாள்தோறும் இறைவனுக்கு செய்யும் திருப்பணியாக, செயலாற்றல் கொண்ட வழிபாடாக ஆகிவிடுகின்றன அப்படின்னு பகவான் கூறுகிறார். மதர் சொல்றாங்க இல்லையா, பிரஷ் பண்றியா என்ன நினைச்சுக்கோ,
குளிக்கிறியா என்ன நினைச்சுக்கோ, சாப்பிடுறியா, ஆபீஸ்க்கு போறியா, வெளியில போறியா, என்ன எது செய்தாலும் எந்த சிறு சிறு செயலா இருந்தாலும் சரி, எனக்கு சமர்ப்பணமா நீ செஞ்சினா, நீ தனியா தியானம் செய்ய வேண்டாம், யோகம் செய்ய வேண்டாம். வாழ்வு அனைத்துமே யோகம். அன்னையும் பகவான் சொல்றது அதுதான். சோ இறைவனை மட்டுமே காண்கின்ற, இறைவனை மட்டுமே நாடுகின்ற ஆழ்ந்த நம்பிக்கையையும் நேர்மையையும் நாம் முதலில் இடம் கொள்ள செய்ய வேண்டும். நமது இயல்பு முழுவதும் பூரணமாக சரணடைய வேண்டும். பரம்பொருளிடம் நம் இயல்பு அதன் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு அசைவையும் ஒப்படைக்க வேண்டும். இறைவனை ஏந்தும் தகுதியுள்ள சாதனமாக இருக்கும் அளவிற்கு அதற்கு ஏற்ற வகையில் நம் ஆன்மா, மனம், உணர்வு, இதயம், சங்கல்பம், உயிர், உடல் ஆகியவை அடங்கிய நம் ஜீவன் முழுவதும், நமது ஜீவன் முழுவதும் அதன் ஆற்றல்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதை செய்வது, பகவான் சொல்றார் பாருங்க, இதை செய்வது என்பது எளிதல்ல. ஏனென்றால் இவ்வுலகில் ஒவ்வொரு பொருளும் தன் ஊன்றி போன பழக்கத்தையே பின்பற்றுகிறது. அப்பழக்கமே அதன் விதியாகிறது. அந்த பொருள் அடியோடு மாறுவதை அப்பழக்கம் எதிர்க்கிறது. எவ்வளவு உண்மை பாருங்க. பூரண யோகம் அடைய முயலும் புரட்சிகரமான மாற்றத்தை விட அடிப்படையான மாற்றம் எதுவும் இருக்க முடியாது. நம்முள் இருக்கும் அனைத்தும் அந்த நம்பிக்கையையும் நோக்கையும் சங்கல்பத்தையும் நோக்கி இடைவிடாது, இடையறாமல் மீண்டும் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். நம் ஜீவனின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு கணமும் நாம் அந்த பரமனுக்கு, அந்த நித்தியனுக்கு நம்மை பக்தியுடன் தொடர்ந்து அளிக்கும், நம்மையே வழங்கும் சுய அர்ப்பணமாக இருக்க வேண்டும். நம் எல்லா செயல்களும் மிக மகத்தான உன்னதமான அரிய செயல்கள் மட்டுமின்றி நமது சாதாரணமான சிறிய அற்ப செயல்கள் கூட அர்ப்பணிக்கப்படும் புனித செயல்களாக செய்யப்பட வேண்டும். நம் அகங்காரத்திற்கு மேம்பட்ட, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளுக்கு நிவேதனமாக செய்யப்படும் உள் மற்றும் வெளி இயக்கங்களின் ஒன்றுபட்ட உணர்வில் நமது தனி இயல்பு வாழ வேண்டும். ஒவ்வொரு மூச்சை எடுப்பதும் விடுவதும், நம் ஒவ்வொரு இதய துடிப்பும் கூட இந்த விஸ்வ வேள்வியின் உயிர் உள்ள சந்தமாக நம்மில் உணர்வுடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பகவான். நம்ம செய்யறது, சொல்றது, நினைப்பது எல்லாமே அனைத்துமே அதான் சொல்லிட்டார்ல, நம்ம விடுற மூச்சு முதற்கொண்டு எல்லாமே இந்த விஸ்வ வேள்வியில் செய்யப்படும் ஒரு வேள்வியாக இருக்க வேண்டும். அந்த வேள்வியில் நாமிடம் அவிசு பொருளாக இருக்க வேண்டும், அவை பாகமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். புனிதமான அன்பு மகிழ்வு வாயிலாக, அதாவது இறைவனை நோக்கி நம்மை உயர்த்துவது, நம்மை உந்துவது நமது ஜீவனுக்குள் உள்ள அந்த சைத்திய புருஷ அம்சம். ஏன்னா அந்த சைத்திய அம்சம் நாடுவது தெய்வீக அன்பே. இறை அன்புதான் அதன் லட்சியம், அதன் தூண்டுகோல். உலகை சார்ந்த அன்பு, பாசம், அன்பு, பாசம், நல்லெண்ணம், கனிவு, கருணை, பரிவு, எழில், மென்மை, நுண்மை, ஒளி, ஆற்றல், துணிவு போன்றவையெல்லாம் அந்த சைத்திய புருஷனோட அம்சம். நம்ம உணர்ந்து நம்மை அந்த இறைவனுடன் நம்மை இணைத்துக் கொள்ளும் போது இதெல்லாம் தன்னால நமக்குள்ள வந்துடும். நம்மளுடைய பண்படாத நிலையை தூய்மையாக்கி பண்படுத்துவதில் அதுதான் உதவுது. சோ அந்த சைத்திய அம்சத்துடைய, சைத்திய புருஷனுடைய இதெல்லாம் இதுதான் அன்பு. அந்த அன்பை உணர வைக்கிறது. இறை அன்பை மட்டும், இறை அன்புதான் முக்கியம். இறை அன்பை உணர வைப்பது அந்த சைத்திய புருஷன் தான், அந்த அம்சம்தான். சோ நம்ம அகங்காரம் நீங்கும் போது
இந்த உலகத்துடன் தொடர்பும் இறைவனுடன் தொடர்பும் நமது அகங்காரம் நீங்கும் போதுதான் உலகத்தோடையும் இறைவனோடையும் நமக்கு தொடர்பு வலுப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நமது வாழ்வு அனைத்தும் யோகம்னு பகவான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வு அனைத்துமே அந்த கீழ் உணர்வுடன் அடி உணர்வுல செய்யப்படும் யோகம். கீழ் இயல்பின் வரம்புகளுக்கும் பிரிவுகளுக்கும் உட்பட்டு இயங்கும் போது நமது வாழ்வு அகங்கார வாழ்வாகிறது. ஆனால் மேல் இயற்கைக்கு மேல் இயல்பு, அது மேல் இயற்கையினுடைய குணம் ஞானம், அது வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. சோ நமது கீழ் இயற்கையை நாம் விலக்கி மேல் இயற்கைக்கு மேல் உணர்வுகளை மேல் இயல்புகளை நாம் அடையும் போது நமது வாழ்வு தெய்வீக வாழ்வாகிறது. நமது விருப்பம் நமது கீழ் இயற்கையை விலக்கி அந்த விளக்கப்பட்ட வெற்றிடத்தில் அற்புதமான இறை குணங்கள், இறை அன்பு, இறை உணர்வு இதை நிலைநாட்டுவதுதான் நமது விளைவு. பொதுவா கீழ் இயற்கையில் இருந்து மேல் இயற்கைக்கு செல்வதுதான் யோகத்தின் இலக்கு. அதாவது வழக்கமான அணுகுமுறையில் கீழ் இயற்கையை புறக்கணித்து மேல் இயற்கைக்கு தப்பித்து செல்வதுதான் வழியாக இருந்தது. ஆனால் பகவானோட இந்த பூரண யோகத்துல கீழ் இயற்கையை உருமாற்றி உருமாற்றி அதை மேல் இயற்கைக்கு உயர்த்துவதுதான் முக்கிய இலக்கு நோக்கம் இல்லையா? நம் உணர்வுள்ள ஜீவன் முழுவதையும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளச் செய்து நம் முழு ஜீவனையும் இறைவனின் இருப்பாக உருமாற்றும்படி இறைவனுக்கு அழைப்பு விடுப்பதே நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறை. அதாவது அனைத்தும் அறிந்த அனைத்தும் வல்ல அந்த தெய்வீகமே நமது இலக்கு. சோ இத முதலில் நாம் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது இருப்பு என்பதை அறிந்து கொண்டோம், அதை அடையும் வழிகளையும் தெரிந்து கொண்டோம். அதை நற்செயல்ல சொல்லணும்னா இறைவனுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மேல் இயற்கையை ஏற்று மேல் இயற்கையாகவே ஆவதற்கான நீடித்த உழைப்பு. மூன்றாவதாக உருமாற்றம், இறுதி உருமாற்றம், அதாவது இறைவனை முழுமையாக அறிய அவனை எண்ணற்ற இயக்கங்களிலும் உலகங்களிலும் உயிர்களிலும் அந்த ஒன்றிப்பை நாம் எய்த வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட வேண்டும். இதனால் நாம் நமது ஜீவனின் சிகரங்களில் நம் அன்புக்கு உரியவனான அந்த நித்தியனுடன் தொடர்பை நிலையாக வைத்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, பிரபஞ்ச நிலையின் எல்லா உறவுகளையும் இழப்பின்றி வைத்திருப்பதும் சாத்தியமாகிறது இல்லையா? உலகை திறந்து விட்டு ஓட வேண்டாம். இந்த உலகில் இருந்து கொண்டு அந்த இறை அன்பை நாம் மனதில் எய்துவிட்டால் இந்த பர உலகத்திலும் எல்லா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உறவுகளோடையுமே நம்ம இழப்பில்லாம உறவோட இருக்க முடியும் என்பதை பகவான் சொல்கிறார். அது சாத்தியம் அப்படிங்கிறார். சோ இந்த தெய்வீக இருப்பின் இயல்பு முக்தி மட்டுமல்ல, தூய்மை, பரவசம், முழுமை ஆகியவை அனைத்தும் உலகில் உள்ள அனைத்தையும் இறை சின்னங்களாக இறை உருவங்களாக நாம் காணும் ஆனந்தத்தை பெற வேண்டும், பெற முடியும். சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் that is possible அப்படின்னு பகவான் சொல்றாரு. நாலேஜ், ஐடென்டிட்டி, அதைதான் இங்க பகவான் சொல்றாங்க. சோ இறுதியாக உருமாற்றம் அடைந்த நம் மனித தன்மையை இவ்வுலகில் இயங்கும் ஒரு தெய்வீக மையமாக பயன்படுத்த வேண்டும். டெஸ்டினி ஆஃப் த இண்டிவிஜுவல் அதுதான் இல்லையா? சோ மூல ஊற்றாகிய இறைவனுக்கும் இந்த மூல ஊற்றிலிருந்து வெளிவரும் நீரோட்டமாகிய மனிதனுக்கும் இடையே ஒரு வகையான பெரும் பிளவு, நெடும் தொலைவு உள்ளது. இப்ப மூல ஊற்றிலிருந்து ஒரு நீரோடை வருது, அது திரும்ப கடல்ல போய் கலக்கிறதுக்கு எத்துணை சங்கடங்களை, எத்துணை தடுமாற்றங்களை அதை சந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம மனித வாழ்வு அப்படித்தானே. அந்த பரமனிடத்திலிருந்து வந்தோம், திரும்பி போய் சேர்றதுக்குள்ள நமக்கு வாழ்க்கையில நாம் படுற கஷ்டங்கள், போராட்டங்கள்லாம் எத்துணை. ஆனா
அதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா நம்ம இருப்பினுடைய இலக்கு. நாம் யாருங்கிறத நம்ம உணரணும். நாம் யாருங்கிறத உணர்ந்தால் அந்த பிளவு இருக்காது. அந்த பிளவை கடக்கும் தெளிவற்ற வழியின் ஊடே வரும்போது மனித நீரோட்டம் தனது மூல ஊற்றாகிய இறைவனை ஒத்திருக்கும் நிலையிலிருந்து விலகி சில சமயங்களில் அந்த சிதைவு கூட அடைகிறது இல்லையா? ஆனா இந்த யோகம் செய்யும் போது சாதகன் தனது முன்னேற்றத்தின் முடிவை எட்டும் போது அவனது அகங்காரமும் அசுத்தமும் அறியாமையும் படிப்படியாக மறைந்து போகின்றன. அந்த மூல ஊற்றிலிருந்து நீரோடை பிரியுது, கலக்கும் போது எப்படி போகுது? எல்லாம் மறைஞ்சு தெளிவா போய் கலக்குது இல்லையா? அது மாதிரி இந்த இறுதி பிளவு மீட்கப்படுகின்றது. இறைவனின் செயல்பாடாக தனி மனிதன் ஆகிவிடுகின்றான். அந்த பரம்பொருள் தனது செல்வாக்கையும் சாநித்தியத்தையும் நம்முள் பொழிகின்றான். தனி மனிதனாகிய நாம் பிரபஞ்ச நிலையுடனும் பரநிலையுடனும் ஒன்றிப்பதை அந்த பரமன் சாத்தியமாக்குகிறான். To be is not a senseless paradox. இருப்பு என்பது ஒரு உணர்வுள்ள முரண்பாடு அற்ற மெய்மை அல்லவா? நாம் நமது இருப்பின் நோக்கம் நமக்குள்ள இறை அம்சத்தை உணர்வது. இருப்பின் நோக்கம் அதுதான். நமது இயல்பை திருவுருமாற்றி உயர் அம்சங்களை உயர் சக்திகளை கீழே கொணர்ந்து நம் மூலம் அந்த இறைவனை அந்த இறை மெய்மையை இறை பரம்பொருளை இங்கே வெளிப்படுத்தி இந்த வாழ்வை இறை வாழ்வாக மாற்றுவது. முயற்சிப்போம், அமர வாழ்வு எய்துவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லக்ஷ்மி மேடம். ரொம்ப ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன். ரொம்ப லாஜிக்கலாக அழகாக கொண்டு போனீங்க. ரொம்ப கோர்வையாக இருந்தது. நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. அது வந்து ஒரு தொடர்புடன் சொன்னீங்க. இறுதியாக எப்படி நம்ம அதை வாழ்வில் நம்ம எப்படி நம்ம செயல்முறை செய்யணும், அதில் தான் நீங்கள் முடிச்சிங்க. அதாவது மியர் வந்து ஒரு வெறும் கருத்துக்களோ இல்லை ஒரு கோட்பாடாக தியரிட்டிக்கலாக இல்லாமல் எப்படி நம்ம வாழ்வில் நம்ம செயல்முறை செய்யணும், அதற்கு அடிப்படையான உண்மைகள் என்ன என்பதை நீங்கள் கூறினீர்கள். எவ்வாறு இந்த பிரபஞ்சம் என்பது இறைவனுடைய லீலையாக இருக்கின்றது, அனைத்திற்குமே இந்த சச்சிதானந்தம் தான் மூலமாக இருக்கின்றது, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் அனைத்துமாகவும் அனைத்தினுள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. ஆனால் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் அறிந்திருக்கின்றோமா என்றால் இல்லை. நம்முடைய வாழ்வை நாம் அனித்தியமாகத்தான் கருதுகின்றோம். நாம் நித்தியமானவர்கள் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம், அறியாமையில் இருக்கின்றோம். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறிய கருத்துக்களை நீங்கள் நிறைய இடத்தில் நீங்கள் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கு நினைவு ஊட்டினீர்கள். மனிதன் அவனுடைய நிலையிலிருந்து உயர வேண்டும். எதற்காக என்றால் அப்பொழுதுதான் அந்த இறைவனுடைய இறைத்தன்மையை தன் மூலமாக மனிதன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய படைப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் கூறினீர்கள். நமக்கு எல்லாம் நன்கு அறிந்த அந்த உணர்வு நிலையினுடைய பரிணாமம் அது மனித மனதை கடந்து செல்ல போகின்றது. அது மனித மனம் என்பது ஒரு இறுதியான நிலை இல்லை. ஆகையினால அந்த அனைத்தினுள்ளும் மறைந்திருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் நம்மின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய இருப்பின் நோக்கம் என்ற கருத்தை நீங்கள் அழகாக கூறினீர்கள். இதை எவ்வாறு நாம் செய்வது என்றால் நமக்குள் எப்பொழுதுமே கனன்று கொண்டிருக்கின்ற அந்த பேரார்வம், அதை நாம் மேலும் மேலும் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக அந்த பரம்பொருளை நோக்கி நம்முடைய ஆர்வம் தீவிரமாக எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்மிலிருந்து அன்னையை நோக்கி எழும் அந்த அழைப்பு, அதுதான் மேலிருந்து அருள் கீழிறங்கி செயல்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நேச்சுரலி இதற்கு அடிப்படை என்ன தேவை என்றால் பூரண நம்பிக்கை. பூரண நம்பிக்கை வழக்கமாக அழகாக கூறினீர்கள். சாதாரண நிலையில் நமக்கு
இருப்பதில்லை. அசாதாரண தருணங்களில் தான் நம்பிக்கை வருகின்றது. நம்மால் எதுவும் முடியாது என்கின்ற நிலையில்தான் மனிதனுக்கு அந்த பரம்பொருளின் மேல், இறைவன் மீது நம்பிக்கை வருகின்றது. ஆனால் எப்பொழுதுமே அந்த நம்பிக்கையுடன் அன்னைக்கு திறவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் அன்னையினுடைய கருத்தை நீங்கள் அழகாக கூறினீர்கள். மனிதனுக்கு எது மிக்க அவசியம் என்றால் அந்த பூரண நேர்மை. பூரண நேர்மை என்றால் என்ன என்ற அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் கூறினீர்கள். நேர்மை என்றால் என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய அந்த உண்மை, இருப்பினுடைய மெய்மை, அதன்படி நாம் வாழ்தல், அதுதான் நேர்மை என்பது. வாழ்வினுடைய இலக்கு என்பது என்ன? நம்முள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் எட்டுவது, அதை நம்முடைய அனைத்து செயல்களின் மூலமாகவும் வெளிப்படுத்துவது. இதற்கு அடிப்படையாக என்ன தேவை என்றால், நீங்கள் கூறியது போல நம்முள் இருக்கக்கூடிய அந்த நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, அந்த ஈகோ, அதை முற்றிலுமாக விளக்க வேண்டும். நம்முடைய முழு இயல்பையும் நாம் அந்த ஸ்ரீ அன்னைக்கு நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவனுடைய அனைத்து இயக்கங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அன்னைக்கு பூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். இவையெல்லாம் செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த அந்த நம்முடைய இயல்பை நம்ம அந்த இறைத்தன்மையுடன் நாம் திருவுருமாற்றம் செய்ய முடியும். நீங்கள் முக்கியமான ஒரு கருத்தையும் கூறினீர்கள். இங்கு இந்த பூரண யோகத்தில் கீழ் இயல்புகளை விளக்குவது மாத்திரம் நம்முடைய நோக்கம் அல்ல, அதை திருவுருமாற்றம் செய்வதுதான் இங்கு இலக்காக கருதப்படுகின்றது. அவ்வாறு செய்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முள் இருந்து எழக்கூடிய அந்த இறை அன்பின் மூலம் நம் அந்த பிரபஞ்சத்தினுடனும், அது மாத்திரமல்ல அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடனும் நாம் தொடர்பு கொள்கின்றோம். எவ்வாறு திருவுருமாற்றத்தை அடைந்த ஒரு தனி மனிதன் என்பவன் எவ்வாறு செயல்படுகின்றான் என்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் மாற்றக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு இடைப்பட்ட அம்சமாக செயல்படுகின்றான் என்கின்ற கருத்தையும் நீங்கள் கூறினீர்கள். ஆகையினால நம்முடைய இருப்பினுடைய நோக்கமே என்னவென்றால், நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்து நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலும் மூலமாகவும் வெளிப்படுத்துதல். அதற்கு தேவை என்னவென்றால், ஸ்ரீ அன்னையிடம் இந்த திருவுருமாற்றம் நம்முள் நடைபெற வேண்டும் என்றால், ஸ்ரீ அன்னையிடம் நாம் முழுவதுமாக திறவாக இருக்க வேண்டும் என்பதுதான். இத்தகைய அருமையான கருத்துக்களை எல்லாம் எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிகவும் ஒரு அற்புதமான உரையை எங்களுக்கெல்லாம் நீங்கள் வழங்கி உள்ளீர்கள்.